என்ன கையில புடி சுத்துற? சதா சோப். சதா சோப்பா? சதா சோப்பு இல்லையா, சதா சோப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இது எதுக்கு உனக்கு? ஒரு மனுஷனுக்கு இருதயம் வேலை செய்தா இல்லையான்னு பாக்குறதுக்கு உள்ள மிஷின் இது. யோ, இருதயம் இந்த பக்கம் இருக்கியா? தட்டதே தப்புன்றியா? வச்சு பாரு, ஏன் இருதயம் வேலை செய்தா என்னன்னு. முந்தானியில தொடச்சு விடுறீ. அழுகிற? நீ செத்துட்டையா? இருதய துடிப்பே நின்னு போச்சு. நான் செத்துட்டேனா? இப்ப கேள்விக்கு கேள்வி சொல்லி அனுப்பியா? ஐயோ, இத காதுல மாட்டிக்கிட்டு பாத்து தொலையா. மாற்ற இடத்துல மாட்டாமே. ஆலப்படப்பு துட்ட குடு, ஆலப்படப்பு துட்ட குடு. இதெல்லாம் நீங்க எதுக்கு வாங்குறீங்க? ஆலப்படப்பு துட்ட குடு. இதெல்லாம் ஏன் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாரு. ஐயோ, ஏண்டி இப்படி கத்துற? காது ஜவ்வே அந்து போயிடும் போல இருக்க. என்ன கேட்டீங்க? இதெல்லாம் நீங்க எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்டேன். நான் ஏன் வாங்குறேன்? வெறும் குழாய வச்சே பித்த நாடியில இருந்து கர்ப்ப நாடி வரைக்கும் பாக்குற வேண்டிட்டு பட்டணத்துல ஒரு பையன் கிட்ட சொன்னேன். அவன் டாக்டருக்கு படிக்கிறவன். நான் சொன்னதை கேட்டு அசந்து போய் இந்த ஜாமானெல்லாம் வாங்கி கொடுத்தா. டாக்டருக்கு படிக்கிற பையனா? நம்ம பவுன பாத்தியா? பார்த்தேன். என்னையா ஒரு மாதிரி பேசுற? என் தம்பிய பாத்தியா? அவன் நல்லா இருக்கானா? நல்லாவே இருக்கலாம். ஏன் இப்படி அலட்சியமா பதில் சொல்ற? நீ எதையோ மறைக்கிற. ஆமா, மறைக்கிறேன். என்னன்னு சொல்லி தொலையா. ஊர் வம்பு நமக்கு எதுக்கியா? சொல்லியாங்க. என்னையா மிரட்டுற? இப்படி ஆளாளுக்கு மிரட்டுறதுனாலதான் எல்லாமே பாழா போயிட்டு இருக்குது. நம்ம எல்லாம் வயித்த கட்டி வாய கட்டி பவுன படிப்புக்காக பணத்தை அனுப்புறோம் இல்ல. அவன் என்னடான்னா பட்டணத்துல ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு கடற்கரை ஓரமா உலாத்திக்கிட்டு இருக்கிறாயா? வைத்தியா, என் தம்பிய பத்தி அப்படியெல்லாம் சொல்லாதே. அவன் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டான். முடியா? நானும் அப்படிதான் நினைச்சேன். விசாரிச்சு பார்த்ததுல தினம் ஒரு பொண்ணோட சொத்து வைக்கப்படுவா. என்ன நீ கைய நீட்டி அடிச்சிட்ட இல்ல? என்ன நீ கைய நீட்டி அடிச்சிட்டியா? என்னையா தங்கத்தை போய் பித்தளை சொன்னா அடிக்காம என்ன பண்ணுவான்? உங்க சொக்க தங்கம் பட்டணத்துல பித்தளையா இழிக்குது. கண்ணால பார்த்தேன், சொன்னேன் தப்பா? தங்கச்சி, நீ சொல்லுமா, உன் புருஷன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? இல்லம்மா, அவர் சொல்றதெல்லாம் போய். வேண்டாண்ணே, எனக்காக அவர் விட்டுருங்கண்ணே. தங்கச்சி சொன்னதுனால விட்டேன். கேட்டீங்களா? அவன் ஏன் தம்பி ஒரு நாள் தப்பு தண்டாவுக்கு போக மாட்டான். இந்த காமாட்டிக்கு போறாமே அவன் படிச்சுட்டு வந்துட்டான்னா இவன் பொழப்பு கெட்டு போயிடுவான். உடனே எடுத்துக்கிடுவான் பாடுவான். சரி சரி போங்க ஐயா. வாயை கொடுத்துறது அப்புறம் வாயை கட்டிக்கிறது. தவக்கல வாயை. போங்க போங்க. ஏண்டி இப்படி காலவாரி விட்டுட்ட? அப்படித்தான் பேசுவேன். நிலைமை புரியாம பேசாத, பேசாம வாயை முடிட்டு வா. மாணிக்கம், எல்லாருக்கும் முன்னாடி என்ன கைய நீட்டி அடிச்சுட்ட இல்ல? பாரு உன்ன நான் எப்படி திருப்பி அடிக்கிறேன்னு. என்னடி கண்ணாடி போட்டு பாருங்க. கண்ணாடியா? அம்மா, இன்னைக்கு காலையில எந்த ரயில் எங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு பாக்கணும்ன்ற ஆத்திரத்தோட அவசரமா பேப்பர் எடுத்துட்டு பெட்ல உட்கார்ந்தேனா கண்ணாடி மேலேயே உட்கார்ந்துட்டேன். ஒரு கண்ணாடி உடஞ்சு தூள் தூளா போச்சு, இன்னொரு கண்ணாடி பாதி பாதியா போச்சு. ரொம்ப நல்லதா போச்சு. அதையே போட்டு பாருங்க. இங்க யார் வந்திருக்கான்னு. யார் வந்திருக்கா? அடடே, பையன் யாரு? நான் சொல்லப்பா, அவர்தான். ஓ, அவர்தான் இவரா? இல்லப்பா, இவர்தான் அவரு. என்னது பையன் துண்டு துண்டா தெரியறா? அவர் ஒண்ணு துண்டு துண்டா இல்ல, உங்க உடஞ்ச கண்ணாடியில அப்படி தெரியுது. இப்ப முடிச்சா தெரியுது. மெடிக்கல் படிக்கிறியாப்பா? ஆமா சார். மே ஐ நோ யுவர் குட் நேம்? பவுனு. பவுனு? பவுன்ராஜ். ராஜ். எந்த ஊர்னு சொன்னேன்? கொடைக்கானலுக்கு பக்கத்துல சிறுகுடின்னு ஒரு சின்ன கிராமம். அது உங்க பாட்டி பிறந்த ஊருப்பா. உங்க அம்மா அப்பா எல்லாம் பெங்களூர்லயே செட்டில் ஆயிட்டாங்க. அப்பா அம்மா இருக்காங்களாப்பா? இல்ல சார். ஊர்ல இல்லப்பா, அவங்க அப்பா அம்மா எல்லாம் பிசினஸ் விஷயமா ஃபாரின் போயிருக்காங்க.
அதுதான் அப்படி சொல்றாரு. ஐ சி. அண்ணன் தம்பி இருக்காங்களா? ஒரே ஒரு அண்ணன் மாத்திரம் இருக்காரு. என்ன தொழில் பண்றாரு? மரம் வெட்டி. மரம் வெட்டியா? நல்லா இருக்கு நீங்க சொல்றதும் இவங்க புரிஞ்சுக்கிறதும். ஃபாரஸ்ட்ல மரம் வெட்டுற கான்ட்ராக்ட் எடுத்து அத்தனை மரத்தையும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஐ சி. ஃபாரஸ்ட் கான்ட்ராக்டா? ஆமாப்பா, இவங்க வீட்டுல அடுப்பெரிக்கிறது கூட சந்தன மரத்துல தான். ஆஹா, ஏன்பா அப்படியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், சும்மா பெருமையா சொல்றாங்க. அடடடடா, என்ன தன்னடக்கம், என்ன தன்னடக்கம். பெரியவங்க கிட்ட பேசும்போது மரியாதையா அளந்துதாமா பேசுறாரு. ஐ லைக் யூ வெரி மச் மிஸ்டர் ராஜ். ஆனா இந்த கண்ணாடி வழியா பார்க்கும்போதுதான் பார்க்க சகிக்கல. காப்பியா? காப்பி சாப்பிடுப்பா. நான் காப்பி சாப்பிடுறது இல்ல சார். அப்ப காலையில உங்க வீட்டுல என்னதான் குடிப்பீங்க? கேழ்வரகு கஞ்சி சார். ராகி மால்ட், அதுதான் அவர் சிம்பிளா சொல்றாரு. ஐ சி. மிஸ்டர் ராஜ், ஐ லைக் யூ, யுவர் சிம்பிளிசிட்டி அண்ட் யுவர் சின்சியரிட்டி. ஆனா என் பொண்ணு கூட கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் ரொம்ப ஜாகிரதையா ஜென்டில்மேனா பிஹேவ் பண்ணணும். ஓகே? அடுத்த தடவை வரும்போது உன் பேரண்ட்ஸ் கூட்டு வந்து என்ன பார்க்கணும். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி டியர். ரூபா, நான் யாருங்கிற உண்மைய உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வெளியில 1000 சோஷலிசம் பேசினாலும் உள்ளுக்குள்ள அந்தஸ்து பார்க்காத பணக்காரரே கிடையாது. எங்க அப்பாவும் ஒரு பணக்காரர். என்ன என்ன யோசனை? இல்ல, இந்த விஷயத்த எங்க அண்ணன் கிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். இது பாருங்க, உங்க அண்ணன் ஆட்டுக்குட்டி எல்லாம் மூட்டை கட்டி வைங்க. நம்ம கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். இதான் இந்தியன் சென்டிமெண்ட். சரி, உங்க அப்பா கூட்டியார சொன்னாரே என்னோட பேரண்ட்ஸ. ஆமா. எங்க அம்மா அப்பாவுக்கு நான் எங்க போவேன்? ஐயோ, கொடுங்க காதை. ப்ளீஸ் டார்லிங். ஓகே ஓகே, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அடடே மாமா, என்னமா இந்த நேரத்துல? உங்களை பார்த்து தனியா ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சொல்லுமா. லட்சுமி மனசு நான் சொல்றதை கேட்டு தாங்குமானுதான். அவ எதைத்தான் தாய்க்கல, சும்மா சொல்லு. பட்டணத்துல நம்ம பவுன்ராச நாங்க ஒரு பொண்ணோட பார்த்தது நெசந்தான். 4 பேருக்கு முன்னாடி உங்களுக்கு தலைகுனி வரக்கூடாதுன்னு தான் நான் அப்ப இல்லேன்னு சொன்னேன். ஐயோ, என்னங்க இது? ரொம்ப நன்றிமா, நீ போயிட்டு வா. என்னங்க இது? அவ என்னமோ சொல்லிட்டு போறாளே, நம்ம புள்ள அப்படி செய்வானா? நம்ம பிள்ளை எப்படி நம்புறது? ஏதோ சொல்றாங்க. அது வீட்டுல பணம் வச்சிருக்கியா? இருக்கு. எவ்வளவு வச்சிருக்கேன்? 100 ரூபாய் இருக்கும். நான் பட்டத்துக்கு போயிட்டு வரேன். இந்த நேரத்திலயா? எந்த நேரமா இருந்தா என்ன? நான் வெளியே போறது யாருக்கும் தெரிய வேண்டாம். பணத்தை எடு. தப்பப்பா, இது தப்பப்பா. குரு குரு குரு, எத்தனையோ கதைகள்ல காமெடின்னு அப்பா வேஷம் போட்டு ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையா? பல்ல உடைச்சு பல்லாங்குழி ஆடுவேன். படமா நீ ஹீரோ, நான் காமெடினா? கிளிமுக்கு பையா, என்ன தைரியம் இருந்தா அந்த வார்த்தையை சொல்வேன். என்ன மூஞ்சி இது? என்னால முடியாது முடியாது முடியாது. ஆஃப்டர் ஆல் ரூபாவோட ஃப்ரெண்டு எனக்கு அம்மாவா நடிக்க ஒத்துக்கிட்டா மெடிக்கல் ஸ்டூடெண்ட், நீ ஏன் பயப்படுற? ஐயோ, இதுல எனக்கு ஒரு ஜோடி இருக்கா? அறிவு கட்ட முண்டா மூதேவி தத்தி. ஏன்டா இதை முன்னாடியே சொல்ல? யாரு என் ஜோடி? ரூபாவோட ஃப்ரெண்டு சாந்தா. ஐயோ, அவ சாந்தாவோ ரத்த கண்ணீர் காந்தாவோ அவ புருஷனா என்ன தத்ரூமா நடிக்கிறேன் பாரு. என்னடா பழைய விடா ரொம்ப ஆடுது. இல்ல, நீதான் ஆடுற. நானே வா, விளையாடுதான். வாங்க. அடடே, வாங்க மாமா, வாங்க மாமி. உண்டாகட்டும் உண்டாகட்டும். குரு, மங்களம். உட்காருங்க. அச்சனையா ஒண்ணு இல்லம்மா. ஆரம்பிக்கலாமா சாந்தா? என்ன மேன் மேல கை போடுற? என்னனே பா, புருஷனை போய் மேன்லாம் சொல்ற. ஏமா பொண்டாட்டி புருஷன் கை போடாம வேற எவன் கை போடுவான்? இதெல்லாம் ஒண்ணும் சொல்லேனே. சார், நீங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வந்தீங்களா இல்ல உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவா? சரிதான் போமா. நாய் வேஷம் போட்டா குலைச்சுதான் ஆகணும். அதே மாதிரி புருஷ வேஷம் போட்டா பொண்டாட்டியை தொட்டுதான் ஆகணும். எப்பவுமே இல்லனாலும் அப்பப்போ ஒரு தடவை தொட்டு கூட உரிமை இல்லைன்னா அப்புறம் என்ன வேஷம் இது? எனக்கு இந்த வேஷம் வேணாம்பா. நான் நேரா உங்க கல்யாணத்தன்னைக்கு புரோகிதர் வேஷமே போட்டுக்கிறேன். நான் வரேங்க. ஐயோ நில்லுங்க, நான் வரேங்க. நில்லுங்க. அப்ப சொல்லுங்க. அடி கொஞ்சம் பொறுத்துக்கிடி, ரொம்ப அவசியம். அப்பப்ப தொட்டுக்குவாரு. எனக்கு எப்பவுமே அவசியம் தான். சரி சரி, தொட்டு தொலைக்கட்டும். ஆனா எப்பப்ப தொட போறீங்கன்னு இப்பவே சொல்லிடணும். சரி சரி. சொர்ணம் சொர்ணம், என்னம்மா இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு அப்பா கிட்ட போய் சொல்லு. சரிம்மா. என்னங்க ஒரு நிமிஷம்.
உங்க அப்பா வரதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டவர்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. எங்க அப்பா நல்ல பர்சனாலிட்டி. மண்ணாங்கட்டி. இப்ப அவருக்கா கல்யாணம்? அவருக்கு என்னங்க கோவங்கமா வருமா? எங்க அப்பாவுக்கு கோவமே வராது. அப்பா அப்பப்போ அப்பப்போ. ஏன்னா கோபம் உள்ள இருந்தா தானே வெளியே வரதுக்கு. அதான் அவர் மூக்கு மேல ரெட்டியா இருக்கு எப்பவும். பொண்ணு பார்க்க வரும்போது இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறது. போய் வேற ட்ரெஸ் பார்த்துட்டு வைப்போம். மூக்கு மேல கோவம் இருக்கிறவனை கண்டு பயப்படவே கூடாது. ஏன்னா அந்த மூக்கு கீழே இருக்கிற உதட்டுலதான் குணமும் இருக்கும். ஆமா ஆமா, உதட்டு கீழே எவ்வளவு குணம் இருக்கு. இவ்வளவு கூட உதட்டுல குணம், லிப்ஸ்டிக் மறைக்குது அவ்வளவுதான். நாங்க வேற ஏதோ பொதுவா தான் பேசிட்டு இருந்தோம். உங்க மூக்க பத்தி எல்லாம் நாங்க சத்தியமா ஒண்ணுமே சொல்லல. Glad to meet you. நான் கூட ரொம்ப ரொம்ப glad to meet you. விடுறீங்களா? வலிக்குது. உட்காருங்க. இல்ல நான் பெரியவங்க முன்னாடி உட்கார்றது இல்ல. நீங்க நானே பெரியவன் தான். எப்ப வந்தீங்க? இப்பதான் ஒரு 5 நிமிஷம் ஆகுது. நான் இங்க வந்ததை பத்தி கேட்கல. ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? காலேஜ் திறக்கும் போதுதான் வந்தேன். வேற எப்ப வருவேன்? என்ன என்ன காலேஜ்ல நம்ம மகனை சேர்க்க வந்தோமே, அத பத்தி கேட்கலீங்க அவரு. அத பத்தி கேட்கல அவரு. அத பத்தி கேட்கல அவரு. அதுக்கு நேத்தி தான் கிளம்பி நாளைக்கு தான் அவரு. இன்னைக்குதான் அது என்னமோங்க உங்க பேச பார்த்தா மரியாதை வருதுங்க, பேச வரலீங்க. ஆமா, நீங்க என்ன தொழில் செய்யறீங்க? தொழில் தொழில் என்னங்க நீங்க ஏதோ மனுஷன் பிறக்கிறான், வளர்றான், சாகுறான், நடுவே பசி வந்தா சாப்பிடுறான், தூக்கம் வந்தா தூங்குறான். இதுக்காக ஏதோ செய்யறோம். இதுக்காக ஏதோ செய்யறோம்னு சொன்னீங்களே, அதுதான் என்னன்னு நான் கேக்குறேன். அத நான் எப்படி சொல்லுவேன்? உங்க பெருமையை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கே. நம்ம பையன் இப்படி சொல்லுவான். நானே சொல்றேன், எங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ். அப்படியா? ஃபாரின் எக்ஸ்போர்ட், இம்போர்ட். கம்பெனி பேரு? தனியா கம்பெனி பேர் ஒண்ணு இல்லைங்க, சும்மா பிரைவேட் லிமிட்டட்னு போட்டுட்டு அதுல நாங்க தான் மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர்ஸ். ஏன்னா அதுல ப்ராப்ளமே இல்ல. இந்த லிட்டிகேஷன், இன்கம் டாக்ஸ், நத்திங். நோ இன்கம், நோ டாக்ஸ், நத்திங். அடடே, யாரே? பொண்ணு கக்காவா? என் பொண்ணு ரூபா. புடவை கட்டி இருக்கா. நமஸ்காரம் பண்ணிக்கமா. காலம் கெட்டு போச்சுங்க. என்னாச்சு? இல்ல நமஸ்காரம் பண்ற அழக பாத்தீங்களா? காலைல வந்து நமஸ்காரம் பண்ணுமா? இதான் காலமா? சீதா பேட்டி பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த மாணிக்கு. இவள நான் பொண்ணு பார்க்க போகும்போது தடால்னு கால விழுந்துட்டான். அப்ப தூக்கி நிறுத்தினவன் தான் இன்னும் விடவே இல்லையே இவள. பாத்தீங்களா வெக்கம். 25 வருஷமா இன்னும் அந்த வெக்கம் போலியே உனக்கு கள்ளி. அப்பப்போ அப்பப்போ பொண்ணுக்கு என்ன செய்யறதா உத்தேசம்? என் ஆஸ்தி பூரா அவளுக்கு தான். கேட்டியா? வேற என்ன வேணும்? உங்களை பத்தி என்ன? டாடி, உங்களுக்கு ஃளைட் டைம் ஆகல? எஸ் நேரமாச்சு. அப்ப சம்மதி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி விடுவோம். நடத்துங்க. யாருக்கு என்ன? என்ன அப்படி சொல்றீங்க? என்ன என்ன நீங்க நடத்த மாட்டீங்களா? எல்லாம் உங்க கையில தானே இருக்கு. அப்ப நான் வரட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் டி. என்ன தேங்க்ஸ்? ஆமா, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? குரு, யாரோ பேண்ட் வாசிக்கிற மாதிரி இருக்கு. என் தொழில் மாதிரியே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசிடுறேன். யாரோ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கியா? ஊருக்கு தகவல் வந்திருக்கு. என்னை விட ஊருக்காரவங்க தான் அதிகமா பதறி போயிருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். அது இல்லன்னா அத நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒன்று இல்ல. இந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு 2 வயசுல இருந்தே தெரியும். உண்டா இல்லையா? அதுல பாருங்க சார், இந்த உண்டு இல்ல இந்த 2 வார்த்தை மட்டும் இல்லீங்க, இதுக்கு மத்தியில இன்னொரு வார்த்தை இருக்குதே. அது என்னப்பா அப்படி ஒரு 2 கட்டா வார்த்தை? அது வந்துங்க, ஒரு கோணத்துல பார்த்தா உண்டு மாதிரி இருக்கும், இன்னொரு கோணத்துல பார்த்தா இல்ல மாதிரி இருக்கும். புரியல. இப்போ நானும் உங்க தம்பியும் பழகிறேன் இல்லையா? இந்த மாதிரி ஆணும் பொண்ணும் பழகிறது ரொம்ப சகஜம். அதுலயும் மெடிக்கல் காலேஜ்ல இதெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க சார். அட நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. என்ன மாதிரி மழை பயிரும் தப்பா எடுத்துக்க மாட்டான். ஆனா ஊர் சனங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அவங்க என்ன தப்பா எடுத்துக்கணும்? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் இருக்கப்பா. புருஷனோட கைப்பட்டா பொண்டாட்டியோட மேரிஸ் இருக்கும், குழந்தையோட உதடுபட்டா தாய்மடிய பால் சுரக்கும். அதே மாதிரி யாரார தொட்டா என்ன உணர்ச்சிகள் ஏற்படும் பெரியவன் சொல்லி வச்சிருக்காப்பா. அதை விட்டு நாங்க பாட்டுக்கு பேசுவோம், நாங்க பாட்டுக்கு தொடுவோம்னா என்ன அர்த்தம்? பவுனு, கடைசியா சொல்றேன்,
உன்னை நம்பிவா மட்டுமில்ல, ஒரு ஊரே காத்துக்கிட்டு இருக்கு. நீ படிப்பு முடிஞ்சு ஊர் திரும்புற வரைக்கும் மறுபடியும் இந்த மாதிரி எதையுமே நான் கேள்விப்படக்கூடாது. ஒழுங்கா படிச்சுட்டு ஊர் வந்து சேர். நான் வரேன். என்ன நான் உடனே பார்த்தீங்க? வந்த வேற முடிஞ்சு போச்சுப்பா. அங்க உன்னை வளர்த்து அண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அவ மேலும் அழாம இருக்கணும்னா ஒரு நடத்தையாதான் இருக்கு. அவ்வளவுதான் சொல்லுவேன். வரேன். பயல நல்லா கேட்டேன். அவன் சொன்னா வைத்தியத்துக்கு படிக்கிற இடத்துல இதெல்லாம் சகசன்னு யாராவது தப்பா சொன்னாங்கன்னா நீங்க கவனிக்காதீங்கன்ட்டான். அதானே பார்த்தேன். நம்ம புள்ள அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டான். மாணிக்கம், வாங்க என்ன, இந்த மாசம் எல்லாருக்குமே கொஞ்சம் முடை. அவனுக்கு பணம் அனுப்புறதுக்கு வழக்கமா சேர்றதை விட கொஞ்சம் கம்மியா தான் சேர்ந்திருக்கு. பரவாயில்ல என்ன, நானு ஆனைக்காட்டுல காவல் பாக்குறேன்ல, அந்த சம்பளமும் சேர்ந்து வரும். அதையும் அனுப்பிச்சு விடுறேன். அப்படியா?